மகாபாரதம் மகாபாரதம். பூமியில் தர்மம் நிலைக்க, புவியில் அன்பு தழைக்க, அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ. மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க, பாஞ்சாலி மானம் காக்க, பாரே வியந்து பார்க்க, பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க. மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல சல்லியனை வஞ்சகமாக துரியோதனன் தன் பக்கம் சேர்த்து கொண்டான்னு கேட்டோம். மேல நடக்க இருக்கும் சுவாரஸ்யங்களை கேட்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க படிக்கலாம். அத்தியாயம் 48. சஞ்சயன் தூது. விராடனுடைய ராஜ்யத்தில் உபப்பிலாவிய நகரத்தில் இருந்து கொண்டு பாண்டவர்கள் தங்களுடைய நண்பர்களாகிய அரசர்களுக்கெல்லாம் தூதர்களை அனுப்பி பெருஞ்சேனையை திரட்டினார்கள். 7 அக்கரோணிகள் சேர்ந்தன. கௌரவர்களும் அவ்வாறே சேனையை திரட்டினார்கள். 11 அக்குரோணிகள் சேர்ந்தன. ஒரு அக்கரோணி என்பது எல்லாவித படைகளும் வீதாசாரப்படி சேர்த்து கூட்டிய கணக்கு. ஒரு தேர், ஒரு யானை, 3 குதிரை, 5 காலாட்கள் என்று விகித்தபடி படை திரட்டுவார்கள். ஒரு அக்கரோணியில் 21,870 தேர்கள் இருக்கும். மற்ற அங்கங்கள் மேற்கூடிய விகிதத்தில் இருக்கும். இதன் மூலம் பாண்டவ கௌரவ சேனையின் அளவை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு படை திரட்டும் வேலை நடந்து கொண்டிருக்கும் போது துருபதன் அனுப்பிய தூதுவன் திருதராஷ்டிரனிடம் போய் சமாதானமாக போர் ஏதுமில்லாமல் பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய நாட்டை கொடுத்து விடும்படி கேட்கிறான். அதனை கேட்ட பீஷ்மர் பேசினார். கடவுள் அருளால் பாண்டவர்கள் நலமாக இருக்கிறார்கள். பல அரசர்களுடைய சகாயத்தை பெற்றும் பலவான்களாக இருந்த போதிலும் போர் புரிவதில் அவர்கள் மனம் செல்லவில்லை. சமாதானத்தையே கோருகிறார்கள். அவருக்குரியதை கொடுத்து விடுவதே தர்மம் என்றார். இவ்வாறு பீஷ்மர் பேச ஆரம்பித்ததும் கர்ணன் கோபம் கொண்டவனாய் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே தூதரை பார்த்து, பிராமணரே, நீர் சொன்னதில் என்ன புது விஷயம் இருக்கிறது? ஆட்டத்தில் தருமன் இழந்ததை இப்போது எவ்வாறு கேட்கலாம்? தருமன் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றிவிட்டு எதையேனும் யாசகமாக கேட்கட்டும். மத்ஸ்ய தேசத்து அரசருடைய சேனையையும் பாஞ்சால அரசனுடைய பலத்தையும் நம்பி அல்லவா இப்போது ராஜ்யம் கேட்கிறான்? பயமுறுத்தி துரியோதனனிடமிருந்து எதையும் பெற முடியாது என்பதை அறிந்து கொள். 13ஆம் ஆண்டு முடிவதற்குள் அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டதால் அவர்கள் மீண்டும் 12 ஆண்டுகள் வனவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்றான். பீஷ்மர் கர்ணனை பார்த்து, ராதையின் மகனே, பயனற்ற பேச்சு பேசுகிறாய். இந்த தூதர் சொன்னபடி நாம் செய்யாமற் போனால் யுத்தத்தில் தோல்வி அடைந்து துரியோதனனும் எல்லோரும் மடிந்து போவது நிச்சயம் என்றார். சபையில் ஏற்பட்ட கலவரத்தை கவனித்த திருதராஷ்டிரன் குறுக்கிட்டான். உலக நன்மையை கருதியும் பாண்டவர்களுடைய நன்மையை கருதியும் பாண்டவர்களிடம் சஞ்சயனை தூதுவனாக அனுப்புவதென்று தீர்மானித்திருக்கிறேன். தூதரே, நீர் உடனே திரும்பி போய் இதை தருமனிடம் சொல்ல வேண்டும் என்று கூறினான். பிறகு திருதராஷ்டிரன் சஞ்சயனை அழைத்து, சஞ்சயனே, நீ பாண்டு புத்திரர்களிடம் போய் அங்குள்ள கிருஷ்ணன், சாத்தியகி, விராடன் மற்றும் அனைவர்களையும் அன்புடன் விசாரித்ததாக சொல். யாருக்கும் கோபம் உண்டாகாதவாறு யுத்தத்தை தவிர்க்கும் முறையில் எனக்காக பேசுவாயாக என்றான். அதன்படி சஞ்சயன் உபப்பிலாவியம் சென்றான். அனைவரையும் முறைப்படி வணங்கிவிட்டு சபையில் நின்று பேசத் தொடங்கினான். தர்மபுத்திரரே, மறுபடி உம்மை என் கண்ணால் பார்த்தது என் பாக்கியம். அரசர்கள் சூழ இந்திரனைப் போல் காட்சி தருகிறீர். இந்த காட்சி எனக்கு ஆனந்தமாயிருக்கிறது. திருதராஷ்டிர மகாராஜா உம்முடைய நலத்தை விசாரிக்கிறார். அவர் யுத்தம் என்ற பேச்சை வெறுக்கிறார். சிநேகத்தை விரும்புகிறார்.
சமாதானத்தையே ஆசைப்படுகிறார் என்றான். இவ்வாறு சொன்னதை கேட்டு தர்மபுத்திரன் மகிழ்ச்சி அடைந்து, அப்படியாயின் திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள் பிழைத்தார்கள், நானும் சமாதானத்தையே விரும்புகிறேன். என்னுடைய ராஜ்யத்தை கொடுத்து விட்டால் நாம் பட்ட துன்பங்களை எல்லாம் மறப்போம் என்றான். அதற்கு சஞ்சயன், திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள் மூடர்கள், பிதாவின் பேச்சையும் பிதாமகர் பீஷ்மர் பேச்சையும் தள்ளிவிட்டு மூடர்களாகவே நடந்து கொள்கிறார்கள். ஆனாலும் நீ பொறுமை இழக்கலாகாது. நீ எப்போதும் உயர்ந்த தர்மத்திலேயே நிற்கிறவர். யுத்தம் வேண்டாம். யுத்தத்தினால் அடைந்த செல்வத்தை கொண்டு என்ன சுகம் பெற முடியும்? பந்துக்களை கொன்று அடையக்கூடிய பாக்கியத்தினால் என்ன நன்மையை பெற முடியும்? ஆகையால் போரை துவக்க வேண்டாம். சமுத்திரத்தை எல்லையாக கொண்ட ராஜ்யத்தை அடைந்தாலும் முதுமையும் மரணமும் யாராலும் விலக முடியாதவை. துரியோதனாதிகள் மூடர்கள். அதற்காக உன்னுடைய தர்மத்தையும் பொறுமையையும் இழக்கலாகாது. அவர்கள் உங்களுக்கு ராஜ்யத்தை தராவிட்டாலும் மேலான தர்ம நெறியை நீர் விட்டுவிடலாகாது என்றான். அதை கேட்ட தர்மன், நீர் சொல்லுவது உண்மையாகவே இருக்கலாம். தர்மமே சிறந்த பொருள். கிருஷ்ணனுக்கு தர்மத்தின் பொருள் தெரியும். இரு பக்கத்தினரின் நலனையும் விரும்பும் வாசுதேவன் என்ன சொல்கிறானோ அவ்வாறே செய்வேன் என்றான். அதனை கேட்ட கிருஷ்ணன், தர்மன் சொன்னது போல நான் இரு பக்கத்தாரின் நலனையும் விரும்புபவன். இது சிக்கலான விஷயம். நான் ஹஸ்தினாபுரம் சென்று இதனை தீர்க்கலாம் என்று எண்ணுகிறேன். பாண்டவர்களுடைய நன்மைக்கு யாதொரு குந்தகமும் இல்லாமல் கௌரவர்களிடம் சமாதானம் பெற முடியுமானால் அதையே விரும்புகிறேன். கௌரவர்களும் உயிர் தப்புவார்கள். நானும் பெரிய புண்ணிய காரியம் செய்தவனாவேன். சமாதானம் ஏற்பட்டால் பாண்டவர்கள் திருதராஷ்டிரனுக்கு சேவகம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த இரண்டு முடிவில் திருதராஷ்டிரன் எதை விரும்புகிறானோ அதை அவன் பெறலாம் என்றான். தருமன் சஞ்சயனை பார்த்து, சஞ்சயனே, நீ திருதராஷ்டிரனிடம் சென்று எனக்காக இவ்வாறு சொல்லுவீர். உம்முடைய பெருந்தன்மையினால் அல்லவா சிறுவர்களாகிய நாங்கள் ஆதியில் ராஜ்ய பதவியை அடைந்தோம். ஒரு சமயத்தில் என்னை அரசனாக செய்வித்த நீர் இப்போது எங்களை நாடின்றி ஊரின்றி மற்றவர்களை அண்டி பிழைக்கும்படி செய்ய வேண்டாம். அப்பனே, இரு பக்கத்தாரும் பிழைக்க விசாலமான பூமி இருக்க விரோதம் வேண்டாம் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றான். பிறகு துரியோதனனை சமாதானப்படுத்தி அவனுக்கு என் சார்பாக சொல்லுவீராக, அன்பிற்குரிய தம்பியே, ராஜகுமாரர்களாகிய எங்களை தோல் ஆடையுடுத்தி வனத்தில் வசிக்க வைத்தாய். எங்கள் மனைவியை ராஜசபையில் துன்புறுத்தினாய். இதையெல்லாம் பொறுத்தோம். இப்போதாவது நியாயமான உரிமையை எங்களுக்கு கொடுத்துவிடு. பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படாதே. நாங்கள் ஐவர்களுக்கு 5 கிராமங்களையாவது கொடுத்து சமாதானம் செய்து கொள். நாங்கள் யுத்தத்திற்கும் சமாதானத்திற்கும் தயாராக இருக்கிறோம். இவ்வாறு துரியோதனனிடம் சொல் என்றான். இவ்வாறு தர்மன் சொன்ன பிறகு சஞ்சயன் பாண்டவர்களிடமும் கிருஷ்ணனிடமும் விடை பெற்று கொண்டு ஹஸ்தினாபுரம் சென்றான். இக்கட்டத்தில் கிருஷ்ணன் போய் எவ்வாறு யுத்தம் வராமல் தடுக்கப் போகிறான் என்பது கேள்விக்குறியானது. அவ்வாறே யுத்தத்தை தவிர்த்தாலும் பாஞ்சாலியின் சபதமும் பீமனின் சபதமும் எவ்வாறு நிறைவேற்றுவது? இருதரப்பிலும் யுத்தம் வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இருக்கிறார்கள், வேண்டாம் என்று எண்ணுபவர்கள் இருக்கிறார்கள். இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். இப்போது யுத்தம் தவிர்ப்பதும் சமாதானம் வருவதும் கிருஷ்ணனின் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து படிக்க காத்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவரொழிய சாகசம் புரிந்தான். கண்ணன் சரித்திரம் படைத்தான். கார்வண்ணன் மகாபாரதம் 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 மகாபாரதம். ராதை கண்டான், உலகுளிர கீதை சொன்னான். புலனுணர கோபியர் கூட்டம் புடை சூழ கோவிந்தன் வந்தான். அருள்பால